ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் கடந்த காலத்தை விட்டுவிட 7 நுட்பங்கள் என்கிற தலைப்பில் 3ஆம் பாகத்தை பார்க்கலாம். திருத்தம். ஆத்மாவிற்குள் இருக்கும் நினைவுகள் என்பது ஆத்மாவிலுள்ள முத்திரைகள் அல்லது பதிவுகள் போன்றவை ஆகும். சில பதிவுகள் ஆழமானவை, சில ஆழமாக இருப்பதில்லை. எதிர்மறையான கடந்த கால அனுபவங்கள் ஆத்மாவில் மிக ஆழமான எதிர்மறையான பதிவுகள் அல்லது வடுக்களை விட்டுச் செல்கின்றன. சில சமயங்களில் குணமடைய அதிக நேரம் எடுக்கும். சில சமயங்களில் அவை குணமடையாமல் முழு ஜென்மமும் முடிந்துவிடும். கடந்த காலத்தின் எதிர்மறையான அனுபவத்தின் பதிவுகள் மற்றும் கோபம், வெறுப்பு, பயம், வலி, குற்ற உணர்வு போன்ற எதிர்மறை உணர்வுகள் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளன. எனவே சுயத்தை சரி செய்வது அல்லது நேர்மறை சமஸ்காரங்களை இணைத்துக் கொள்வது போன்றவை ஆன்மீக சுயத்தை நேர்மறையான பதிவுகளால் நிரப்புகின்றன. இது காலப்போக்கில் இந்த எதிர்மறை பதிவுகளின் பாதிப்பை நீக்குகிறது. அதனால் அதோடு தொடர்புடைய எதிர்மறை நினைவுகளையும் நீக்குகிறது. தானம். ஆன்மீக சுயமாற்றத்தின் மூலம் ஒருவர் தான் அனுபவித்த கண்ணுக்கு தெரியாத பலன்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதை தானம் என்று வரையறுக்கலாம். இது யாருக்கு கொடுக்கின்றோமோ அவரிடம் இருந்து ஆசீர்வாதம் அல்லது நேர்மறை ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறது. மேலும் இது நேர்மறை குறிக்கோள் நிறைந்த வாழ்க்கையை கொடுக்கின்றது. இவை இரண்டும் நமது கடந்த காலத்தை மறைக்க பெரிதும் உதவுகின்றன. மற்றவர்களுக்காக அதிக நேரம் செலவிடுபவர்களுடன் ஒப்பிடுகையில் தனக்காக மட்டுமே வாழ்பவர்களுக்கு தங்களுடைய கடந்த காலத்தை மறப்பது மிகவும் கடினமாக இருக்கும். மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது நம் சொந்த துக்கங்களை மறக்க உதவுகிறது. தொடர்பு வைத்தல். எவ்வளவு அதிகமாக நேர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களுடைய தொடர்பில் இருக்கின்றோமோ, அவர்களுடன் நேர்மறையான உரையாடல் செய்கின்றோமோ, நேர்மறை ஆற்றலை கொடுக்கல் வாங்கல் செய்கின்றோமோ, அவ்வளவு அதிகமாக நம்முடைய கடந்த காலம் நம் உணர்வில் இருந்து அழிக்கப்படுகிறது. நீண்ட காலமாக நாம் அனுபவம் செய்யாத நமக்குள்ளே சென்று நம்மை கவனிப்பதற்கும் உள்நோக்கு முகத்தில் இருப்பதற்கும் ஆன்மீகம் நமக்கு கற்றுத்தருகின்றது. அதே நேரத்தில் ஆன்மீகம் நமக்குள்ளே சென்று நம்மை பார்ப்பதற்கும் நமக்கு வெளியே பார்ப்பதற்கும் இடையில் சமநிலையோடு இருப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறது. உருவாக்கப்பட்ட மற்றும் சமநிலையை உடைய உள்நோக்கு முகம் மற்றும் வெளிநோக்கு முகம் பண்புள்ள மனிதர்களுடன் இருக்கின்ற ஆரோக்கியமான மகிழ்ச்சியான உறவுகள் முதலியவை நமக்கு நிகழ்கால உணர்வில் இருப்பதற்கு உதவி செய்கின்றது. கடந்த காலத்திற்குள் அதிகப்படியாக செல்வதற்கு அவை அனுமதி அளிப்பதில்லை. ஓம் சாந்தி.